மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று வாஸ்து நாள் மற்றும் அஷ்டமி திதி வேறு. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 7:11 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 10:50 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 10:50 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். பகல் நேரத்திற்கு மேல் இந்த குழப்பங்கள் தீரும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில நல்ல செய்திகளையும் கேட்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு வியாபாரத்தில் நல்ல விருத்தியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நல்ல ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகளை பார்க்கலாம். இன்று திங்கட்கிழமை அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி விளக்கேற்றுவது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல தீர்வுகள் உண்டு. உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் உங்களுக்கு ஒரு சில பரிசுகளும் இன்றைய நாளில் கிடைக்கலாம். இன்று ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நபர்களை சந்தித்து அது விஷயங்களாக பேசுவதும் மனதிற்கு ஒரு பெரிய நிறைவை கொடுக்கும். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் மற்றும் நமக்கே ஒரு நல்ல திருப்திகரமான நாளாகவும் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு இன்று தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். இன்று உங்களினுடைய மனதில் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் தைரியமும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக குடும்பத்தில் உடல் உபாதைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இவர்களினுடைய ஆரோக்கியங்களும் நன்றாக மேம்படும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று உன்னதமான நாளாக அமைகிறது. ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் இருக்கும். பச்சரிசி தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளில் கடகராசி அன்பர்கள் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பத்தை குடும்பத்தில் கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் இவர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் பண பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கி மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மறைமுக எதிரிகளால் தரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இருந்த போதிலும் இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். மாலை நேரம் உங்களுக்கு மனதிற்கு இனிமையாகவே அமையும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு 9 தீபம் ஏற்றி வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் நீண்ட நாளாக விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவது மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும்.
பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலை நீங்கும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் தீரும். புதிய கடன் முயற்சிகள், வியாபார சம்பந்தப்பட்ட விஸ்தரிப்பு, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். உங்களினுடைய மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திரன் இன்று 6ஆம் இடத்தில் இருப்பது செலவுகளை அதிகரிக்கும். இன்று சுப செலவுகளும் காத்திருக்கிறது. அஷ்டமி திதியான இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்தில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஆலயங்களுக்கு நெய் மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் உண்டு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் அதற்கான விண்ணப்பம் செய்வதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதோ மாலை நேரம் வெற்றியை தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக குடும்ப தொல்லைகளும் மற்றும் குடும்ப சண்டைகளும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பல நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் உங்கள் உறவினர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. மகர ராசி நேயர்கள், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார். அஷ்டமி திதியான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலையும் பைரவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாக இருக்கும். பல நாட்களாக குடும்பத்தில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய தீர்வுகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று புதிய நபர்கள் வியாபார சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் குடும்ப சர்ச்சைகள் தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். அஷ்டமி திதியான இன்று பைரவரை வணங்குவது மனதிற்கு ஆறுதலை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக காலை வேளை இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். பல நாட்களாக வியாபாரத்திலிருந்து வந்த சிக்கல்கள், கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு மன மாற்றங்களும் மற்றும் அதற்கான தீர்வுகளையும் இன்று பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 33399.